ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே அவங்களுடைய தாயாரும் மரணித்து விட்டார்கள் என்பதையும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்ட காலத்தில் அவங்களுடைய தாயாரும் இந்த உலகத்தில் இருக்கல, அவங்க தந்தை யாரும் இருக்கல. அப்படி இல்லை என்று சொன்னா இஸ்லாமிய முறை பிரகாரம் என்ன அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் என்றால், ஓரிரை கொள்கை அவங்க கடைபிடிக்காத காரணத்தினாலையும் அந்த காலத்தில் எந்த மாதிரியான நம்பிக்கை இருந்ததோ அதையே அவர்களும் நம்பி இருந்த காரணத்தினாலையும் அவர்கள் அவங்க இறைவனுடைய பார்வையில் நிராகரிப்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படிங்கிறதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோம் என்ற பெயர்ல நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரை நம்ம எப்படி இறை நிராகரிப்பாளர் இணை வைக்கிற லிஸ்ட் சேர்க்கிறது, அவங்களுடைய தாயாரை எப்படி அந்த கணக்கில் நம்ம கொண்டு போறது, அதனால அவங்களை எப்படியாவது சொர்க்கவாசி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கதையை உண்டாக்குனாங்க. என்ன கதை என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவங்களை நியமித்த பிறகு அவங்களுடைய தாயையும் தந்தையும் அல்லாஹ் உயிராக்குறானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி, இப்ப ரசூலுல்லாஹ்வை காட்டியவர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஏத்துக்கிற வைத்து அப்புறம் மூத்தாக்கி விட்டான் என்று ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொர்க்கவாசிகள் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி இறந்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல வச்சு அப்புறமேல அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். அதனால அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் மூமின்களாகத்தான் இருந்தார்கள், முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை அல் ஹத்தீப் அபூபக்கர் என்ற ஒரு அறிஞர், சுஹைலி அபுல் காசிம் சுஹைலிங்கிற ஒரு அறிஞர், குர்துபிங்கிறவர் கூட இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. அதே போல சுயூத்தி என்ற ஒரு அறிஞர் ரொம்ப இதுக்கு முட்டுக்கட்டெல்லாம் கொடுத்து இதை வக்காலத்தெல்லாம் வாங்கி அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் மூமின் இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்றெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். இந்த கதை சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பன்மார்கள் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்று உடனடியாக மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம நம்புவதற்கு இஸ்லாத்தில் அடிப்படை இருக்குதா? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது சான்றுகள் இருக்குதா என்று தேடி பார்த்தோம்னு சொன்னா இதை எதிராகத்தான் சான்று இருக்கிறது. இந்த கருத்துக்கு எதிராகத்தான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சான்று இருக்கிறது. முதல்ல இந்த சம்பவம் எப்படி தவறு என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படை நம்ம எல்லாம் எப்பவுமே மனசுல வைத்துக் கொள்ளணும். வைத்துக் கொண்டோம் ஏனால் இது மாதிரி விட்டு கட்டப்பட்ட எந்த கதையும் நீங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்ன என்று கேட்டால், எந்த மனிதருக்காக வேண்டியும் கொள்கையில அகீதாவுல அல்லாஹ் சலுகை காட்டுறது கிடையாது. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அதுக்காக வேண்டி நம்ம ஒரு சலுகை கொடுப்போம் என்று அல்லாஹ் செய்வானா? அது மாதிரியான ஒரு வழிமுறை அல்லாஹ்விடத்தில் உண்டுமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. அல்லாஹ் என்ன பார்ப்பான்னு கேட்டா, ஒவ்வொரு தனிநபரையும் அந்த தனி நபராகத்தான் பார்ப்பான். நீ சரியா இருந்தியா உனக்கு பரிசு, நீ சரியா இருந்ததனால் உன்னுடைய தகப்பனுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ சரியா இருந்ததனால உன்னுடைய தாய்க்கு ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கே தவிர எவ்வளவு வேண்டப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவன் போட்டுக்கொண்ட அந்த கோட்டை அழிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. இதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், நூஹ் நபியுடைய ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டலாம். நூஹ் நபி, லூத் நபி 950 ஆண்டுகள் அவர் பிரச்சாரம் பண்றாரு. நூஹ் நபி அவ்வளவு ஒரு சிறந்த நபி. லூத் நபி என்பவர்களும் இப்ராஹிம் நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி. அவரும் ஒரு அந்த ஓரின சேர்க்கையை எதிர்த்து அந்த கொள்கை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஒரு நபி. இந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் இந்த நபிமார்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க.
ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்களை பற்றி திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. 65வது சூறாவுல 10வது வசனம், சூரத்து தஹரீம்ங்கிற சூறாவுல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரும் ரஅத நூஹின் வம்ரஅத லூத். லூத்துடைய மனைவியையும் நூஹுடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஆகிய நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டா, கானத்தா தஹத்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, என்னுடைய 2 நல்லடியார்களுக்கு மனைவியா இருந்தார்கள். இந்த லூத்துடைய மனைவி நூஹுடைய மனைவி, இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 2 நபிமார்களுக்கு மனைவியா இருந்தாங்க. 2 நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்து கானத்தாகுமா, அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து அந்த 2 கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. வகீல் அதுகுலன் நார மாத்தாகிலீன், நீங்கள் 2 பேரும் நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று கட்டளையிடப்பட்டு விட்டது. யார் 2 பேரும்? நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் நரகத்துக்கு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். 2 நல்லடியாருக்கு மனைவியா இருந்தாலும் அவங்க ஒழுங்கா நடக்கிறாங்களான்னு தான் நான் பார்ப்பேனே தவிர யாருக்கு மனைவியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் எஜமான், அவர் அடிமை, நூஹு அடிமை, லூத்து அடிமை. அப்ப எஜமானுடைய கட்டளையை யாரு ஏற்று நடக்கிறார் என்றுதான் நான் பார்ப்பனே தவிர இன்னாருடைய மனைவி என்பதற்காக நான் சிறப்பான சலுகை எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு 65வது சூறாவுல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ்வுடைய முடிவு என்பது அவனை பொறுத்து அமையுமே தவிர ஒருத்தனை வச்சு அவனுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறதாக அமையாது. இது ஒரு சம்பவம். இதே மாதிரியான அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அதே நூஹ் நபியுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். நிறைய பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, ஒரு பையன் சரியா நடக்கல. அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அந்த ஆம்பளை பிள்ளை அவருடைய சொல்ல கேட்கல, எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு வேற இருந்தான். சொல்ல கேட்கட்டாலும் பரவாயில்லை, எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு இவருடைய எதிரணியில் அவன் ஒரு முக்கியமான ஒரு தலகர்த்தனாக இருந்துகிட்டு இருக்கிறான். இப்ப நூஹ் நபி அவர்கள் பல முறை அவனுக்கு சொல்லி பார்க்கறாங்க, அவன் கேட்கிற மாதிரியா இல்ல. கடைசியில் அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான், கப்பலை தயார் பண்றாங்க. திடீர்னு மழை கொட்டுது, பூமியில இருந்து நீர் பீரிட்டு அடிக்கிறது. உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறணும்னா கப்பலும் கிளம்பு வருது. அந்த நேரத்தில் மகன்கிட்ட கூப்பிடுறாரு, மகனே யாபுனை இருக்கமானா, மகனே எங்களோட கப்பல்ல ஏறிக்கப்பா, நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடாத, இப்ப வேண்டாலும் தெரிஞ்சுக்க, இப்ப வேண்டாலும் ஏகத்துவ ஏத்துக்க, கப்பல்ல ஏறினா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் மறுத்துட்டான், அந்த நேரத்தில் கூட மாட்டான். அல்லாஹ்வுடைய அதிசயத்தை அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு கூட சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை காத்துக் கொள்ளுகிற வகையில் நான் ஒரு மலை உச்சியில ஏறிக்கொள்வேன். தண்ணி அவ்வளவு தூரத்துக்கு வந்துருமா, மலைக்கு மேலே ஏறிக்கிறேன். ஆனா அதுக்கு மேலேயும் போச்சு தண்ணி, அது ஒரு விஷயம். அவன் கணக்கு பண்ண என்னன்னு கேட்டா, மலை உச்சியை தாண்டியா வெள்ளம் வந்துட போகுது, என்னதான் வெள்ளம் வந்தாலும் அவ்வளவுக்கு மேலேயே போயிட போகுதுன்னு அவன் கணக்கு பண்ணான். அல்லாஹ் அழிக்கிறதுக்கு உண்டாக்குன காரணத்தினால மலைக்கு மேலேயும் போனுச்சு வெள்ளம். அதனால கப்பலை மலையில் உட்காந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான அளவுல வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு. பொண்ணுதான் மூழ்கி செத்து போயிட்டான். இத கண்ணால பாக்குறாங்க நூஹ் நபி. மகன் மூழ்கடிக்கப்பட்டு சாவுறத கண்ணால பாக்குறாங்க. எந்த தகப்பனுக்காக இதை ஜீர்ணிக்க இயலுமா, சகிச்சுக்கிற இயலாது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ் இன்னபுனி மின் அஹ்லி, அவன் என் மகன் தானே, என் கண்ணு முன்னாடி இப்படி போட்டு அவனை அழிக்கிறிய, அவனுக்கு கொஞ்சம் கருணை காட்டுவேன் அப்படின்னு தகப்பனார் நபி 980 வருஷ காலம் சேவை செய்தவர். 950 காலம் அல்லாஹ்வுக்காக உழைச்சிருக்கார். அவ்வளவு பெரிய உழைப்பு செய்த ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ் என் மகனுக்கு கொஞ்சம் கருணை காட்டுவேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? யா நூஹ், நூஹே, இது நீங்க சூரத்து ஹூத் என்ற 11வது சூறாவுல 46, 45, 46 வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, யா நூஹ், நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாஹ்ட்ட கணக்கு எப்ப வரும்னா கொள்கையில் இருந்தா தான். பிறந்தா குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாம் எடுத்துக்க மாட்டான். நமக்கு பிறந்தவன்லாம் நம்ம குடும்பம் நம்ம சொல்லிக்கலாம். அல்லாஹ்விடத்துல என் குடும்பத்தை சேர்ந்தவனா யார் ஆக முடியும்னா என் கொள்கைப்படி நடக்கிறவன். உங்க குடும்பத்தை சேர்ந்தவனா எப்ப ஆக முடியும்னா உங்க கொள்கைப்படி நடக்கிறவன். அப்ப நபிமார்கள் குடும்பத்தை சேர்ந்தவனா ஒரு தாவணம் சொன்னா அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றிருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி கேட்கிறது நல்ல செயல் கிடையாது. என்கிட்ட இப்படி கேட்பியா, நீ உன் மகனுக்காண்டி பரிந்துரை பேசுவியா அப்படின்னு வேற எல்லாம் சொல்றான். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்துல பேசாதே, உனக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட. நபிக்கு எல்லாம் சொல்றாங்க, மகனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு,
என் மகனை மட்டும் காப்பாற்றலாங்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி என்னிடத்தில் நீ பேசிவிடாதே. அதோட அல்லாஹ் நிப்பாட்டல, எவ்வளவு எத்தனை வார்த்தை எடுக்கலான்னு பாருங்க. இன்னி அயலுக்க அன் தகூன மினல் ஜாஹிலீன், ஜாஹில் மூடர்களில் ஒருவனாக நீ இருக்கக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். மடையனா இருக்கக்கூடாது, அறிவாளியா இருக்கணும் நபிங்கிறாள். நீ மூடர்களை போல பேசுகிறாய், இப்படி இருக்கக்கூடாது என்று நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் நூஹ் நபியை கடுமையா எச்சரிச்சிட்டான். 11வது சூராவுல 46வது வசனத்தில் இந்த எச்சரிக்கை நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும், மகானா இருந்தாலும், பெரியாரா இருந்தாலும், நல்லவரா இருந்தாலும், முழுக்க முழுக்க தன் வாழ்நாளை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சவராக இருந்தாலும் அவருக்குத்தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்குமே தவிர, அதுக்காக வேண்டி அவருடைய தாப்பனாருக்கு தாயாருக்கு ஏதாவது கிரேட் அல்லாஹ் கொடுப்பானா, அந்தஸ்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இது விளைக்கிறோம். இதை விட கூட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதருக்கு, ஒருத்தருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான்னு சொல்வதா இருந்தா, ஒரு ஆளுடைய குடும்பத்துக்கு தான் அவர் பண்ணியிருக்கான். அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே ஒரு ஆளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அருள் புரிஞ்சது குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆள் தான் நிற்பார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை பத்தி தான் நம்ம அத்தஹியாத்தோட ஓதுறோம். எப்படி ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாக, அவங்களுடைய குடும்பத்துக்கு அருள் புரிவாயாக அர்த்தம். அப்போ இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் அருள் புரிஞ்சிருக்கிறான், அவங்களுடைய குடும்பத்தாருக்கே அருள் புரிஞ்சிருக்கான். குடும்பத்துக்கே அருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவருக்கு தான் அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்திருக்கான். இந்த அளவுக்கு அந்தஸ்து எல்லா அதிகமான நபிமார்கள் அவருடைய வழித்தோன்றலாம் வர்றாங்க. எந்த நபி வந்தாலும் நீங்க பெயர் தெரிஞ்ச நபி யாராவது எடுத்துக்கிறீங்களா? முக்காவாசி நபிமார்கள் யார் தான்? எல்லாம் இப்ராஹிம் நபி, மூசாவா இருக்கட்டும், ஈசாவா இருக்கட்டும், ஜக்கரியாவா இருக்கட்டும், யஹ்யாவா இருக்கட்டும், அப்படி யார வேணா எடுத்து பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு முந்தி போன நபிமார்கள் வேணா நீங்க விட்டுடலாம். இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த நபிமார்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ஹாக்கா இருந்தாலும் சரி, யாக்கூபா இருந்தாலும் சரி, யூசுஃபா இருந்தாலும் சரி, மூசாவா இருந்தாலும் சரி, ஈசாவா இருந்தாலும் சரி, யஹ்யாவா இருந்தாலும் சரி, ஜக்கரியாவா இருந்தாலும் சரி, எல்லாம் இவருடைய வழித்தோன்றல் தான். எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் தான். அப்படி ஒரு பெரிய தர்ஜாவை அல்லாஹ் கொடுக்குறான். அது மாதிரி இஸ்மாயில், இந்த பக்கம் இஸ்மாயில், அந்த பக்கம் இஸ்ஹாக்கு, அப்படி ஒரு அந்தஸ்து என்ன செய்யறான் அல்லாஹ் கொடுக்குறான். எவ்வளவு பெரிய கிரேட கொடுக்குறான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் நபி, அவருடைய மகன் யாக்கூப் நபி, அவருடைய மகன் யூசுப் நபி, இப்படி எப்படி அருள் பாருங்க. அவரை நபியாக்கி, அவர் மகனை நபியாக்கி, பேரனை நபியாக்கி, குள்ளு பேரனை நபியாக்குறான் அல்லாஹ். இப்படி வரிசையா நபி யூசுப், இப்ராஹிம்ல இருந்து, இஸ்ஹாக்ல இருந்து, யாக்கூப்ல இருந்து யூசுப் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அருள் அவங்களுக்காக அருள். அந்த அருள் எவ்வளவு பெரிய அருள் என்று சொன்னால், அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஹஜ் கிரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க இந்த ஹஜ்ஜில் செய்யற முக்காவாசி காரியம் என்ன? அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான். நம்ம போய் சம்சம் தண்ணீர்னு போய் அதை புனிதமா அருந்துறோம். அவருடைய பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ் அதிசயமா அந்த தோண்டிய அதிசயமான நீர் விட்டுதான். அது சபா மருவாங்கிற மலையில ஓடுறோம். அந்த அம்மா ஓடுனாங்க, அதுக்காக ஓடுறோம். இந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவிய கொண்டு போய் விட்டு வந்தார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி. அந்த அம்மா யாராவது போறாங்களா, தண்ணி வருதா, பிள்ளை தண்ணி தாகத்துல தவிக்குதுங்கிறதுக்காக வேண்டி சபாவில் இருந்து மருவாவுக்கு ஓடுறாங்க, மருவாவில் இருந்து சபாவுக்கு ஓடுறாங்க. யாராச்சும் தென்படுறாங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம தண்ணிக்காக ஓடல, அந்த அம்மாவுடைய தியாகத்தை மதிக்க சொல்றாங்கல்ல, நம்மளும் ஓடுறோம். அதே மாதிரி அந்த அம்மா எப்படி ஓடினார்களோ, சபா மருவா மலையில ஓடினார்களோ, அது மாதிரி ஓடுவது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அதனுடைய கடமையாக்கப்பட்டிருக்கு. அவரு சைத்தானை பார்த்துட்டு கள்ள விட்டு எரிஞ்சாருங்கிறதுக்காக வேண்டி சைத்தானை பார்க்காட்டாலும் எரியலா சொல்றான். நம்மள எரியறமா இல்லையா? சைத்தானும் பார்க்கறது இல்ல, அவர் பார்த்தாரு எரிஞ்சாரு. நம்ம சிம்பாலிக்கா நாங்க சைத்தான் வந்தா நாங்க அவரை ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுப்பதற்காக வேண்டி நாமளும் அந்த சைத்தான் மீது கல்லறிகிறோம். அவர் போய் பிள்ளை அறுத்து பலியிட போனாருங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் என்ன செய்யறோம்? ஒரு ஆட்டை அறுத்து நம்மளையும் பலியிடுறதுக்கு எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். இப்படி நிறைய எல்லாம் அவர் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது. இப்படி அவர் மீது அல்லாஹ் அருள் வைத்திருக்கிறான். நம்ம கலீல், உற்ற நண்பர் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதரை அவருடைய நன்னடத்தைக்காக, ஒரு நேசர் என்பதற்காக ஒரு சலுகை கொடுக்கிறதாக இருந்தால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு என்ன தெரியுமா? அதான் முக்கியம். இப்படிலாம் இருந்தா இப்ராஹிம் நபிக்கு இதே மாதிரியான தகுதி எல்லாம் கொடுத்திருப்பான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட என்ன கேட்க சொல்றாங்க? இப்ராஹிமுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்யும் மாதிரி கேட்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் எனக்கா துஆ செய்யணும். அத்தையாத்துல எப்படி கேட்கணும்? எங்க தாத்தா இப்ராஹிமுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சானே, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சானே,
அந்த மாதிரி எனக்கு அருள் புரியுமாறு அல்லாஹ்ட்ட கேளுங்கங்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்ச அருளை விட அவர் கூடுதல் செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த இப்ராஹிம் நபியுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் புகாரில ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல தெளிவா வருது. புகாரில 3350வது ஹதீஸ். அந்த 3350வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, கியாம நாள், நியாய தீர்ப்பு நாள் எல்லாரும் நிப்பாங்க. நிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க தகப்பனார அங்க பாப்பாங்க. எல்லாரும் பாப்போமே, எல்லாரும் பாப்போம். நல்லவங்க கிட்டவங்க ஒன்னா இருக்கிற ஒரு சபை தானே அது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் பிரியும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நிப்போம். அப்ப இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய தகப்பனார் ஆசரை வந்து கியாம நாள்ல பாப்பாங்க. அப்ப ஆசருடைய முகத்தை பார்த்தா அப்படி கருப்பா, கெட்டவர்கள் கருப்பா இருப்பாங்க, நல்லவங்க வெள்ளையா இருப்பாங்க. உலகத்தில் உள்ள கலர் அங்க இருக்காது. நல்லவங்க கெட்டவங்க அடிப்படையில் அங்க கலர் கொடுக்கப்படும். அந்த கலர்ல ஆளு புகை படிந்து போய் ஒரு மாதிரியான இருப்பாரு. அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க, தகப்பனாரை பார்த்து, நான் சொன்ன கேட்டியா, இப்படி ஒரு நாள் இருக்குங்கிறது எவ்வளவு எச்சரிக்கை பண்ணினேன், இந்த நாளை மறுத்து தானப்பா நீ வந்து அநியாயம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அங்க போயிட்டு தகப்பனாருக்கு என்ன செய்வாரு, அறிவுரை எல்லாம் சொல்லுவாரு. அப்ப வந்து அவர் தகப்பனார் சொல்லுவாரு, போய் யோமல் ஆவூசிக்க, இன்னைக்கு சொல்லு நான் கேட்கிறேன், சொல்ல கேட்கிறேன், இன்னைக்கு ஆபத்து நாள்ல இன்னைக்கு சொல்லு நான் மீற மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. எப்படி துஆ செய்வாங்க? யா ரப்பி, இறைவா, இன்னக வஅத்தனி, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறாய். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் துஹ்ஸீனி யௌம யுபாஸூன், இந்த நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு இழிவு தர மாட்டேன், இழிவு ஏற்படுத்த மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி தந்தாய். என்னுடைய தகப்பனுக்கு ஏற்படுகிற ஒரு இழிவை விட, அவரை தூக்கி நரகத்தில் தூக்கி போடுவதை விட வேற என்ன இழிவு எனக்கு இருக்க முடியும்? அதனால என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன். எங்க அத்தாவத்துக்கு நரகத்தில் போட்டு அதுக்கு மேல என்ன கேவலம் இருக்குது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை வேற நினைவுபடுத்தி அல்லாஹ்ட்ட கேட்பாரு. அப்ப வந்து அல்லாஹ் சொல்லுவான், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுவான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், இப்ராஹிமே, சொர்க்கத்தை வந்து நிராகரிப்பாளர்களுக்கு நான் ஹராம் ஆக்கிட்டேன். அவ்வளவுதான். உங்க அத்தாவா இருந்தா என்ன, தாத்தா எனக்கு என்ன, எவன் என்னை நிராகரிச்சுட்டானோ, இணை கற்பிச்சுட்டானோ அது ஹராம், முடிஞ்சு வச்சுக்காது. அது எவனா இருந்தா எனக்கு கவலை இல்லை. இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், அப்ப ஜன்னத்து வந்து காபிர்கள் கிடையாது என்று நான் வந்து முடிவு செய்து விட்டேன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கவே அந்த இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார ஒரு சின்ன கருணை எல்லாம் காட்டுறான். என்ன காட்டுறான்னு கேட்டா, அந்த வாப்பாவுடைய அந்த கோலத்தையோட நரகத்தில் தூக்கி போட்டா வருத்தப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி அவர் தூக்கி போடு மாத்திரம் கழுதை புலி மாதிரி, கழுதை புலின்னு ஒரு மிருகம் இருக்கு, அந்த கழுதை புலியுடைய வடிவத்தில் அவரை உடனே மாத்தி 4 காலை முடிச்சு தூக்கி நரகத்தில் எரிச்சிருவான்ல. தகப்பனார தூக்கி எறிகிறதுன்னு ஒரு தெரிய வேணாம், நரகத்துக்கு போறது அதுல காரணம் கிடையாது. உனக்கு செய்யற சின்ன காரணம் என்னன்னு கேட்டா, நீ பார்த்து வருத்தப்படாத அளவுல ஒரு தோற்றத்தை வேணா மாத்தி விட்டுறேன், அவ்வளவுதான் செய்வனே தவிர அவர் நரகத்துக்கு தான் போவாரு. அப்ப 4 காலை முடிச்சுக்கு எல்லாம் கடைசி எரிஞ்சிருவான். இப்ப இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு இந்த கதி என்று சொன்னால் அப்புறம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் கிடைக்கணும், அவங்க மேலதான் அல்லாஹ் அதிகமா அருள் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஹியத்தை சொன்ன இப்ராஹிம் நபிக்கு அவங்க தகப்பனார் சென்ற இடம் அவருடைய 4 காலையும் பிடித்து போய் யுல்காஃபின்னார், நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று இருக்கிறது. அப்படி இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அப்ப ஆசருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் கலிமா சொல்ற வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அல்லது மௌத்தாக்கின பிறகு திருப்பி ஒரு கை எழுப்பி அவரை வந்து ஈமான் கொள்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டெல்லாம் செஞ்சு இருக்கலாம். அதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. இந்த அடிப்படையை விளங்கி கொண்டார்களே ஆனால் இந்த மாதிரியான கட்டுக்கதை எல்லாம் கட்ட மாட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பனார் விஷயத்துக்கு வருவோம். இந்த தாய் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க ஈமான் கொண்டு விட்டு அப்புறம் மூத்தானாங்க அப்படின்னு சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கான்னு கேட்டா, அதுக்கு எதிராகத்தான் ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல 302வது ஹதீஸ், முதல் வால்யூம்ல பார்க்கலாம். அப்ப 302 ஒரு 2-3 நம்பர் வித்தியாசம் இருக்கு தமிழ்ல போட்ட நம்பர்கள்ல. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அன்னரஜுலன் கால யார சொல்லலாம், ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஐநாபி, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, ஆனா தகப்பனார் ஏத்துக்கல. இந்த சஹாபி ஏத்துக்கிட்டாரு, அவர் தகப்பனாரு இஸ்லாத்துக்கு முன்னாடி மூத்தா போயிட்டார். அவரை பத்தி கேட்கிறாரு, ஐநாபி, என் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு, இறந்து போயிட்டாரு, இப்ப எங்க இருப்பாருன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபின்னார், நரகத்துல இருப்பாரு. ஏத்துக்கல, இல்ல ஒரு இறைவன் வணங்கல, இல்ல கல்லு மண்ணில வணங்கினார்ல அவரு, அதனால அவர் நரகத்துல இருப்பாரு அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்புறம் அவர் திரும்பி போறாரு. யாரே அந்த மனிதர் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி போறாரு. புலம்மா கபாத ஆகும். திரும்பி போறவரை பார்த்துறீங்க, வாப்பா இங்க வா, இங்க வான்னு கூப்பிட்டு சொல்றாங்க, இன்ன அபி அபாக்க பின்னார், ஏன் தகப்பனும் ஓன் தகப்பன் நரகத்துல தான் பாடுறாங்க. அவர் கேட்டது ஏன் தகப்பன் இங்கன்னு தான். அவர் அப்படி ஆடி போய் என் தகப்பன் நரகமா, நான் இஸ்லாத்துக்கு வந்து நான் சொர்க்கத்துக்கு போறேன், என் தகப்பன் நரகத்துக்கு போறாரான்னு கவலைப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கூப்பிட வழியை கூப்பிட்டவர் அவர் கேட்கவே இல்லை. உங்க அத்தா எங்க இருக்கான்னு அவர் கேட்டாரா? அவர் கேட்கவே இல்லை. எங்க அத்தா எங்க அவர் கேட்டாரு. அவர் கேட்காம இருந்த கூட என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு உங்க வான்னு கூப்பிட்டு உன் அப்பனு ஏன் அப்பனு நரகத்துலதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்னு சஹீஹ் முஸ்லிம்ல 302வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய நிலைமை இப்படி. அவங்க தாயார் நிலைமை என்ன? அவங்க தாயாரை பற்றி நிறைய சம்பவங்கள் வருது, அது ஹதீஸ்ல வருது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். எதுக்கு அனுமதி கேட்டேன்னா, என்னுடைய தாயாருக்காக அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன். என் தாயார் வந்து தப்பான கொள்கையில மூத்தா போயிட்டாங்க, அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும், அவங்களுக்காக வேண்டி உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாமா? பாவ மன்னிப்பு கேட்க கூட பர்மிஷன் கேட்கறாங்க அல்லாட்ட. ஏன்னா அவங்க சரியான கொள்கையில இறந்து போகல, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்தஅதன்து ரப்பி, என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கோரினேன், அல்லைய அஸ்தக்ஃபிரு உம்மி, என் தாயாருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி, மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டேன். பலம் யஅதன்லி, அல்லாஹ் அனுமதிக்க மறுத்து விட்டான். அல்லாஹ் எங்க தாயாருடைய பாவத்தை மன்னின்னு நான் கேட்கட்டுமா? அவங்களுக்காக நான் பாவத்தை மன்னிக்கிறது செய்வார, மன்னிப்பு கேட்கறது எல்லாம் மறுக்கிறான். அது எப்படி கேட்ப என்கிட்ட நீ? நான் இல்லேன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஒரு விஷயத்துல நீ கேட்குவியா நீ? அதனால என்ன செய்யறது, மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் வந்து அந்த அனுமதி எனக்கு மறுத்துட்டான். அவங்களுடைய கபரை போய் பார்க்கறதுக்கு மட்டும் அனுமதி கேட்டேன். அதுக்கு அனுமதி தந்தான். அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பார்த்துட்டு வேணா வர்றேன், எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு பார்க்க சொன்னான்ல, பார்த்துட்டு பேசாம வந்துடணும். யாரெல்லாம் இவங்க பாவத்தை மன்னிச்சிரு, எங்க அம்மாவுக்கு சொர்க்கத்தை கொடுத்துன்னு கேட்டக்கூடாது, சும்மா பார்த்துட்டு வந்துரு. அதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் தருவேனே தவிர மன்னிப்பு கேட்க பர்மிஷன் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் மறுத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 1621 இருக்கிறது, 1622 இருக்குது. அடுத்தடுத்த ஹதீஸ், இது 2 ஹதீஸ் இருக்கிறது. இப்ப நம்ம அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு தடை இருக்குதா? இல்ல. யாருக்கு தடை இருக்குது? யார் இணை கற்பிப்பவர்களாக இருந்தார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாவ மன்னிப்பு தரக்கூடாது. உங்களுக்காக நான் கேட்கலாம், எனக்காக நீங்க கேட்கலாம், யாருக்காக யாரும் கேட்கலாம். பாவ மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. யாரு கேட்கக்கூடாது என்று கேட்டால், யார் அல்லாஹ்வை இல்லைன்னு மறுத்து கொண்டே மரணித்து விட்டார்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வோடு கொட்டி தெய்வங்களை இணை கற்பித்து விட்டார்களோ அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இப்ப அதுக்கு திருமறை குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, 9வது சூராவுல 113வது வசனத்தில் இருக்கிறது, மாகாணலின் நபி வல்லதீன ஆமனு, நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் அனுமதி இல்லை. அல்ல ஆரம்பிக்கிறான், மாகாணலின் நபி வல்லதீன ஆமனு, நபிக்கு அனுமதி இல்லை, மூமினான உங்கள் அனைவருக்கும் அனுமதி இல்லை. என்ன அனுமதி இல்லையா? யஸ்தக்ஃபிரூனில் முஷ்ரிகீன், இணை கற்பித்தவர்களாகவே மூத்தாயிட்டாங்களே அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி இல்லை. உலவுக்கானு உலி குர்பா, அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் சரிதான், இணை கற்பிப்பவர்களாகவே மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற அனுமதி நபிக்கும் கிடையாது, மூமினுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். மின்பாதி மாத்த பையனளவும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் தான் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்த பிறகு நரகவாசி தானே. சிறுக்கும் குஃபரும் இருந்தால் அல்லாஹ் நரகவாசி ஆகிட்டான். சிறுக்குன்னா இணை கற்பிக்கிறது, குஃபுர்னா அல்லாஹ் இல்லைன்னு மறுத்துறது. நாத்திகமா இருந்தாலும் சரி, பல கடவுளை நம்பினாலும் சரி, ரெண்டுமே நரகத்தில் உடனே தள்ளிடும். அதுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. உசுரோடு இருக்கும்போது அவரை தெரிந்து கொண்டால் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த நிலையில மண்டையை போட்டார்னு சொன்னா அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது கூடாது என்று அல்லாஹ் வந்து இதுல வந்து அனுமதியை மறுக்கிறான் 9:113. அப்ப இந்த வசனத்தை வைத்து அந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், அனுமதி மறுத்துட்டான தாயார் யாரு? யாரா இருந்தா மறுப்பான்ல? இணை கற்பிப்பவராகவோ அல்லது நாத்திகராகவோ இல்லாட்டி மறுப்பானல்ல? நல்லா கேட்டு போப்பான் இருப்பானே.
வேற வேற அல்லாஹ் கரெக்டா ஏத்துக்கொண்டிருந்து வேற வேற தப்புகள் பண்ணவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, நல்லா கேளு அம்மா கேளு, யார் யாருக்கு கேட்கிற உங்க அம்மாவுக்கு முதல்ல நல்லா கேளு அப்படி நல்லா சொல்லியிருப்பானே. அப்ப அல்லாஹ் வந்து தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறதை மறுக்கிறான்னு என்ன அர்த்தம்? இந்த இணை கற்பித்தல் இருந்திருக்கு போய் தான் மறுக்கிறான், இல்லைன்னா மறக்க மாட்டான். அப்ப இதுல நல்ல தெளிவா தெரிகிறது, இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இவ்வளவு தெளிவா இருக்குல்ல. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்ல மறுத்த அல்ல வந்து எப்படி இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பான் அப்படிங்கறது நம்ம விளங்குறோம். அதே மாதிரி வந்து முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ், முஸ்னத் அகமதுல இருக்கிறது, தபரானில இருக்கிறது. என்ன ஹதீஸ் சொன்னா, ஒருத்தர் வர்றாரு வந்து ஐன உம்மிங்கிறாரு. அதே மாதிரி எங்க பாப்பா எங்கன்னு கேட்ட மாதிரி எங்க அம்மா எங்க இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக ஃபின்னார், உங்க அம்மா நரகத்துல இருப்பாங்க, வேற எங்க இருக்க போறாங்க? எங்க அம்மா எங்கன்னு கேட்கிறாரு, உங்க அம்மா நரகத்துல இருப்பாங்கிறாங்க. அப்ப அவர் திரும்பி போறாரு. போன உடனே என்ன செய்யறாரு, பொம்பு கவலைப்பட்டே போறாரு. கூப்பிட்டு உங்க அம்மாவோட எங்க அம்மா இருப்பாங்க, இப்ப திருப்தியான்னு கேட்கறாங்க. இப்படி கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அம்மாவோட தான் எங்க அம்மா இருக்க போறாங்க, இப்ப திருப்தி தானா அப்படின்னு கேட்கறாங்க. அம்மா தரலாம், இப்ப உனக்கு திருப்தியா இருக்குதா? அந்த கூண உம்முக்கமா உம்மி, உங்க அம்மா எங்க அம்மாவோட இருக்க போறாங்கன்னா இது சரியா ஓகே உனக்கு அப்படின்னு கேட்டு அவர் ஆறுதல் படுத்துறாங்க. இது முஸ்னத் அகமதுல வந்து இந்த ஹதீஸ், அதாவது 15600 முஸ்னத் அகமதுல இடம்பெற்றிருக்கிறது. தபரானியில 19வது வால்யூம்ல 208வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன இந்த பாயிண்ட் நமக்கு விளங்குறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரை பற்றியும் இதே மாதிரியா சொல்றாங்க. என்னுடைய தாயாருடைய நிலைமை இப்படித்தான், என்னுடைய தகப்பனாருடைய நிலைமை இப்படித்தான், ரெண்டு பேருமே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாதவங்களா இருந்தாங்க, அவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொன்றை நீங்க பார்க்கணும், இதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ ஆனா ஓகே, திரும்ப உயிராக்கி ஏற்றுக்கொண்டிருந்தா, அதாவது திரும்ப வந்து கேள்வி வரும், திரும்ப உங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்களே இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டுட்டு மூத்தா போயிருந்தா அது ஒண்ணு இதுக்கு மோதல் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வறுமையானால், அதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வந்து அதை அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்னு கேட்டா, 4வது சூரத்து நிசாவுல 17, 18 ரெண்டு வசனங்களும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னம தௌபத்து, பாவ மன்னிப்பு என்பது யாருக்கு என்றால், லில்லதீன அலல்லதீன யாமலுன ஸூஅ பிஜஹாலத்தின், ஒரு கெட்ட காரியத்தை அறியாமல் செய்துவிட்டு சும்மா யத்தூபூன மின் கரீபின், உடனடியாக தௌபா செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கு தான் தௌபா இருக்கிறது. உலாயிக்க யத்தூபுல்லாஹு அலைஹிம், அவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்குவான். கானல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். 4:17 சொல்றான். 4:18 சொல்றான், வலைசத்தி தௌபா, தௌபாங்கிறது கிடையாது. யாரு கிடையாது? லில்லதீன யாமலுன ஸய்யிஆத், தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எது வரைக்கும் என்றால், ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மரணம் அவர்களுக்கு வர்ற வரைக்கும், சக்கராத் வர்ற வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது வந்த உடனே கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்ப தௌபா செய்கிறேன் என்று சொல்கிறார்களே, மரணம் வரும்போது தௌபா செய்கிறார்களே அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிறான். வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், மரணிக்கும் போது காபிராக மரணிக்கிறார்களே அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு. அப்ப மரணிக்கும் போது காபிரா மரணிச்சுட்டாங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உசுர கொடுத்தாலும் சரி. நான் கேட்கிறேன், இப்ப அபூஜையில எழுப்பி உசுர கொடுத்தா அவனே ஏத்துக்கிறான், ரெண்டு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இது ஈமான். ஈமான் என்பதுங்க அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்ணுக்கு கண்ணா பார்ப்பதற்கு முந்தி நம்புறதுக்கு பேர் ஈமான். இப்ப நம்ம நாத்திகனா இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நாள் மூத்தாக்கி விட்டு திருப்பி உயிராக்கலான்னு வைங்களேன், அதை வச்சு நம்பிடுவானே. ஆமாடா நேற்று மூத்தாக்கிட்டான், நீ உசுராக்கிட்டானே, அப்ப அப்படின்னு சொல்லிடுவானே இல்லையா? இது நம்புறதுக்கு பேர் ஈமானா? இது எவனை நம்புவானே? இது ரசூலுல்லாஹ்வுடைய தாய் நம்புறது என்ன, தகப்ப நம்புறது என்ன, யார் வேணாலும் நம்புவானாங்கிற. அப்ப நம்புறது எப்ப நம்பணும் தெரியுமா? அந்த சக்கராத்தையும் மறுமையுடைய அந்த சொர்க்கம் நரகம் அந்த காட்சி அந்த கொடூரம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முன்னாடி ஒருத்தன் நம்பணும். அப்ப நம்பிடுவான், எல்லாரும் நம்புவான். எல்லாருமே சாவும்போது நம்புவாங்க. எல்லா மனிதனுமே அந்த சக்கராத் அந்த கடைசி உயிர் போது பாருங்க, அப்ப அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போய் என்ன தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கபர் தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், அந்த விசாரணை தெரியும், என்னென்னவெல்லாம் நம்ம அந்த கொடுமைகளை சந்திக்க போறோம் அது தெரியும். அந்த நேரத்தில் அவன் சரின்னு சொல்லுவான். அப்ப தெரிந்த பிறகு நம்புவதற்கு பெயர் ஈமான் இல்ல,
கைப மறைவா இருக்கும் போது நீங்க நம்பணும். வெளிப்படையா இருக்கிற நம்புறதுக்கு பேரு என்ன? நீங்க அது எவன் நம்புவானே? அவர் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாணயத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்பணும். இப்ப நான் என் கையில ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், இதுல ஒரு 110 பவுன் நகை வச்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன். என் மீது நீங்க முழுசா நம்புற ஆளா இருந்தா சொல்றாரு உண்மையா போய் சொல்ல மாட்டார்களா இருக்குன்னு நம்பணும். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி திருத்து முடிக்கிறீங்க, எடுத்து காட்டுறேன், ஆமா 10 பவுன் இதுல நீங்க நம்புறதுங்கிற. அப்ப நீங்க என்னை நம்பலையில, என்னை நம்பல, நீங்க இதை பார்த்து நம்புறீங்க, இந்த பொருளை பார்த்து நம்புறீங்க. ஏன் விஷயத்துல நீ அப்படி இருக்கலாம், உங்க நண்பர்கள் விஷயத்துல அப்படி இருந்துட்டு போயிடலாம். ரசூல் விஷயத்துல அப்படி இருக்க முடியுமா? ரசூல் சொல்றாரு, மூணு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, விசாரணை இருக்குது, எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. கடைசி இருந்தா இருக்குன்னு காட்டுறாரு. இது ஒரு ஈமானா? இது பிறவுன்னு சொன்னாங்க. இத இந்த ஈமான் அவங்க தாய் தகப்பனார் ஈமான் கொண்டிருந்தால் கூட இது ஈமானா? அல்லாஹ் உயிராக ஆக்கி இருந்து அவங்க நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம்னு சொல்லி இருந்தார்களே, ஆனால் அது வந்து ஈமான். அதுக்கு பேரு அப்படித்தான் சொன்னானே பிறவன். சொன்னானே பிறவன் என்ன செஞ்சான்? கடல்ல மூழ்கடிக்கப்படுறான். மூழ்கடிக்கப்பட ஹத்தா இதா அதிரக்கஹுல் கர்கு, அவன் மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் என்ன செய்யுது? எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பார், அடாடா மூசா சொன்னது கரெக்டாவில் இருக்குது. ஏன்னா அந்த சக்கராத்தில் வரும்போது அவ்வளவும் தெரியுங்க. மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் எல்லாம் அப்படி கண்ணுக்கு நல்லா காட்டுவான். அப்படி அதான் கண்ணு இப்படி வேறு குத்தி நிக்கி பார்த்தீங்கன்னா மூத்தா போனோம். அது அப்படி பார்த்துட்டே இருக்கும், உயிரை எடுத்துட்டு போயிடுவான். அப்ப எல்லாத்தையும் பார்க்கறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். ஃபிரௌன் சொல்றான். எப்படி சொல்றான்? இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் நம்புறேன். எப்படி சொல்றான்? மூழ்கி போயிடுச்சு, எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம்லாம் போயிடுச்சு, கடல் மூழ்கி அமுக்கிடுச்சு, இனிமே கதை முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் சொல்றான், என்ன சொல்றான்? இஸ்ரவேலர்கள் நம்பின இறைவனை நானும் நம்புறேங்கிறான். அல்லாஹ் எதுக்கான போராட்டம் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி பாத்தீங்கன்னா இவங்க இந்த திரும்பி எழுமுன பிறகு ஈமான் கொண்டாங்க என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அதுக்கு பேர் ஈமானாக இருக்குமே. ஆனால் இவனுக்கு பிறவும் பண்றது ஈமான் தானே. அவனுக்கு சொன்னான், அவன் ஒத்துக்கிட்டான். அல்லாவே அல்லாஹ் என்னதான் கல்லா இன்னஹா கலிமத்துன், அது வெறும் வார்த்தை, இங்க இருந்து வரல, அது இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். அதனால நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, சக்கராத்தில் ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ஈமான் கிடையாது. ஏன்னா சக்கராத்தில் எல்லாத்தையும் பார்த்துறான். அல்லது மௌத்துக்கு பிறகு வந்து நான் திரும்ப உயிராக்குறான். அப்படி ஒருத்தன் வந்து நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் ஈமான் கிடையாது, அதுக்கு அந்த தௌபா கிடையாதுங்கிறான். இந்த 4:18 போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனாரை ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அப்படி மூத்தா போயிருந்தாலும் அதுக்கு பேர் ஈமான் இல்லை. குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. இந்த சம்பவம் நிஜமா நடந்திருந்தால் கூட அது ஈமானா? அதுக்காக அல்லாஹ் ஏத்துக்குறான், ஏத்துக்க மாட்டான். 4:18 அல்லாஹ் என்ன சொல்றான் திருப்பி பாருங்க. வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யாத், யார் தீமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு தௌபா இல்லை. எதுவரைக்கும் தீமை செய்கிறார்கள்? ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், மௌத்து நெருக்கத்திற்கு வந்த உடனேயே கால இன்னி துபுத்துல் ஆன், இப்ப நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்கிறார்களே, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், நிராகரிப்பவர்களாகவே மௌத்தாய் போய் விடுகிறார்களே, அவங்களுக்கும் தௌபா கிடையாது. அப்ப நிராகரிப்பவங்க மௌத்தா போனாங்க. இவங்க ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தாயின் தகப்பனாரும் நிராகரிப்பவர்களாக மௌத்தா ஆயிட்டாங்க. தௌபா கிடையாதுங்கிறான்ல. எதை கிடையாதுங்கிறான அது இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த சம்பவம் தெரியா இருக்க முடியும்? எது இல்லைன்னு எல்லாம் டிக்ளேர் பண்ணானோ அது இருக்குதுங்கிற மாதிரி கதை கட்டினார்களே, எல்லாம் போய் மறுக்கிறது. அப்ப குரான உலாயிக்க ஆழ்த்ததுனாலகும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனையை நாம் தயார்படுத்தி வச்சுட்டோம், மன்னிப்புங்கிறது கிடையாதுன்னு. அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது அவர்கள் கொள்ளுகிற ஈமான், அவர்கள் செய்கிற விசுவாசம் அவர்களுக்கு பயன் தராது. எதுவரைக்கும் பயன் தரும்னா அதை காண்ற வரைக்கும் தான். அந்த துன்ப வேதனை சக்கராத்தில் காணுமே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டா அல்லாஹ் பயன் தருமே தவிர அதை கண்ட பிறகு நாங்கள் நம்புறோம்னு சொன்னீர்களே, ஆனால் அது யூஸ்லெஸ் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலம் யகு யன்ஃபஉஹும், அவர்களுக்கு பயன் தரவே செய்யாது. ஈமானுஹும், அவர்கள் கொள்ளுகிற விசுவாசம் பயன் தரவே செய்யாது. எப்ப கொள்ற விசுவாசம்? லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது. சக்கராத்துல
நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது நான் இப்ப ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார்களே, ஆனால் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அதுக்கு நன்மை கிடையாது, அது ஏத்துக்கிறப்படாது, அது ஈமான் இல்ல அப்படின்னு அல்லாஹ் 40வது சூராவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான். அதனால நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தகப்பனாரும் அன்றைய சமூக மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதில் தான் மூத்தா போனார்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், பொதுவான சந்தேகம், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சந்தேகம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனார் என்னதான் தப்பான கொள்கையில் இருந்தாலும் ரசூல் வரலைங்கிறனால இருந்தாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டா, ரசூல்லா அதை பார்த்து அதை ஏத்துக்கிறாம இருந்தா குற்றம் பிடிக்கலாம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே வயிற்றுல கருவா இருக்கும்போது அப்பா போய் சேர்ந்துட்டாரு, கை குழந்தையா இருக்கும்போது அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, இருந்திருந்தா கூட ஏத்திருப்பாங்களே, அவங்களை எந்த வகையில குற்றம் பிடிக்கிறது, அவங்க எப்படி காபிர்கள் ஆவாங்க, அவங்க எப்படி இணை கற்பிப்பவர்கள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள மக்கள் பூரா நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னா அது அநீதியா தெரியுது. ஒரு செய்தியை மெசேஜ் வச்சுட்டு தானங்க அவன் நல்லவங்க தீர்மானிக்கணும். மெசேஜ் வைக்கல உங்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனாருக்கெல்லாம் மெசேஜ் வைக்கப்படல. இதான் ஹக்கு, இது பாத்தில், இது உண்மை, இது பொய் என்று செய்தி கொடுக்கப்படல. அவங்களை எப்படி நம்ம நரகவாசின்னு சொல்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது. இது பல சந்தர்ப்பங்கள்ல கேள்வியும் வருகிறது. இதுக்கு ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். நபிமார்கள் அனுப்பப்படுறதுக்கு முந்தி உள்ள சமுதாயம், ஒரு நபி வரல ஒரு சமுதாயத்துக்கு, அல்லது மெசேஜே போய் சென்றடையல, இப்ப கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தோடர்கள், மலைவாழ் மக்கள், கோத்தகிரி பக்கத்து ஊட்டிக்கு மேல போனீங்கன்னா அங்கெல்லாம் மக்கள் வாழ்றாங்க. உலகத்துல எந்த தொடர்பும் கிடையாது, பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவி பார்க்க தெரியாது, பாஷையே தெரியாது, உளருவாங்க. அவங்களுக்கு அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, வேதமும் தெரியாது, இந்துவும் தெரியாது, முஸ்லீமும் தெரியாது, ஒரு மெசேஜும் தெரியாது. அது மாதிரியான மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி இறை தூதர்களுடைய மெசேஜ் சென்று அடையாத மக்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்களுக்கு ஏன் தொழுவல எல்லாம் கேட்க மாட்டான், கேட்க முடியாது. ஏன்னா தொழுவல தெரியாது. ஏன் நோன்பு வைக்கல கேட்க முடியாது. ஏன் இந்த மெத்தேடுல வணங்கலன்னு கேட்க இயலாது. ஏன்னா ஒரு மெத்தேடுல வணங்குறதா இருந்தால் அல்லாஹ் ஒரு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அவர்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அது இல்லைங்கிறது தான் தண்டனை. என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, ஒரு சூப்பர் பவர் ஒரு இருக்கிறான், அவனை தான் நான் வணங்குவேன். எது நான் என்னை விட மட்டமா இருக்கிறதோ அதை வணங்க மாட்டேன், இதை நான் வணங்கவே மாட்டேன். இது நபியா வரணும். இது கடவுள் இல்லைன்னு தெரிந்து கொள்வதற்கு நபி வரணுமா? இது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரசூல் சொல்லணுமா? அப்ப அந்த பகுத்தறிவுங்கிற தூதரோட அல்லாஹ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த தூதர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது கடவுளா இருக்க முடியும், இதை நாம் தான் படைத்தோம், இது நம்மை படைத்திருக்க முடியாது, இதை நாம தான் செஞ்சோம், இது நம்மை செஞ்சிருக்க முடியாது, இது நாம அழிக்க முடியும், இது நம்மை அழிக்க முடியாது, இது வழங்குறதுக்கு அறிவு, இது வழங்குறது தூதரா வேணும். அப்ப இப்படி வாழ்ந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான். இவர்கள் சாபியின்கள் பேர். இப்படி வாழ்ந்த மக்களுக்கு பேர் என்ன? குர்ஆன்ல இருக்கு, இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸாபியின். சாபியின்களாக அவர் வாழ்ந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கூலியை நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மெசேஜ் சென்றடைவதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கணும்? நம்மளுக்கு எல்லாம் மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அவ்வளவு வணக்கம்லாம் செய்ய தெரியாது, சூப்பர் பவர் இது இல்லை, இதை எப்படி நான் வணங்குறேன்னு கேட்கணும். இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு கொஸ்டின் கிடையாது, எந்த நேர சொர்க்கத்தை எல்லாம் தள்ளிடுவோம். அது மாதிரி நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. சாபியின்கிற ஆட்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. சயீத் பின் நௌஃபல் ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க, நபி அவருக்கு முந்தி. அவர் என்ன பண்றாருன்னா, உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டோம். ஏங்க சாப்பிட மாட்டீங்க? நீங்க அல்லாஹ்வை தவிர ஏதோ கல்லு மண்ணெல்லாம் பேர சொல்லி அறுக்குறீங்க, இது எப்படி நான் சாப்பிடுவேங்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அப்ப ரசூலுல்லாஹ் ரசூல் ஆகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாரு, நீங்கள் அறுக்கிறத சாப்பிடவே மாட்டேனே, நீங்க கல்லு மண்ணு இதெல்லாம் போட்டு கடவுள் நீங்க அதுக்காக அறுத்திருப்பீங்க, அது பேர சொல்லி அறுப்பீங்க, அதுக்காக நீங்க பூஜை செஞ்சு நான் சாப்பிடுவேனா? இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி இருந்திருக்கணும். இவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனார்மார்கள் எல்லாம் அவங்க ஊர்ல எந்த கல்லை வழிபட்டாங்களோ, எந்த 360 சிலையை கொண்டாடினார்களோ அதை கொண்டாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுக்கு நமக்கு நேரடி ஆதாரம் இல்லாட்டா கூட இந்த நரகத்தில் இருப்பாங்க என்ற செய்தியிலிருந்து வழங்கிக் கொள்ளலாம். அவங்கள பத்தி உள்ள ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல,
இவன் நரகவாசியா தான் இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எதையெல்லாம் கடவுள் என்று நம்பி இருக்கிறார்களோ அதை நம்பக்கூடியவர்களாக அவங்க இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு அந்த நரகம் கிடைக்கிறதே தவிர இப்படி இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம். இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது மாதிரியான ஆட்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பன் அப்படி இருக்கல. எப்படி இருக்கல? ஊர் கடவுளை தான் வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில் இருக்கவில்லை. அந்த ஊர் மக்கள் எதையெல்லாம் கடவுள் என்று நம்பினார்களோ அதையெல்லாம் அவர்கள் கடவுள் நம்பினார்கள். இதான் மேட்ரு. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார், அதை கூட நம்ம அபு தாலிப் உங்களுக்கெல்லாம் தெரியும். அபு தாலிப் என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தவர். தாயாருக்கு தகப்பனாருக்கு பிறகு பாட்டனாருக்கு பிறகு எடுத்து வளர்த்து அவங்கள ஆளாக்கி இதெல்லாம் பண்ணினவர் யாரு? அபு தாலிப்ங்கிறவர். அவர் சக்கராத்தில் கிடக்கிறார். அவருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்ண, எனக்கு என்னுடைய பிரச்சாரத்துக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்த, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்கா அல்லாட்ட பேசுறேன். ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நான் உனக்கா அல்லாட்ட பேசுறேன். எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பாட்டு போயிட்டாரு. ஓயா எங்க அப்பன் பாட்டன் வழியில நான் போவேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் பலதே வணங்கியிருக்காருன்னு சொல்ல வர. அவ்வளவு ஹெல்ப்பா இருந்த ஒருத்தர் கூட அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருடைய வழக்கம் அபு தாலிப் வச்சு விளங்குது. அபு தாலிப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க அப்பம் பாட்டன் எந்த வழிமுறையில் போனார்களோ அந்த வழியில் தான் நான் மூத்தா போவேன்டார். அது என்ன வழி? அவரை ஒத்துக்கிறாரு. அவங்க அப்பம் பாட்டனுடைய வழிமுறை என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா சிலை வணக்கம் செய்வது அவங்க அப்பம் பாட்டன் வழியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த ரசூலுல்லாஹ் வருத்தப்படுமே என்ன பண்றாங்க, ஒரு சொல்றாங்க, வல்லாஹி அஸ்தக்ஃபிருன லக மாலம் உன்ஹான்க, தடை செய்யப்படாதவரை உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடுவேன். அப்படி எல்லாம் அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தாங்க அபூ தாலிபுக்கு. நல்லா தடுத்து விட்டான், சொந்தக்காரங்களா இருந்தாலும் கேட்க கூடாது. அப்ப அபூ தாலிபுடைய இது புகாரில் 1360 இருக்கிறது. அதே மாதிரி அவர் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி குஃப்ரா மூத்தா போயிட்டாரு, இஸ்லாத்துக்கு வராம மூத்தா போயிட்டாரு, நமக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தவர் இந்த கொள்கையை ஏத்துக்காம போயிட்டாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட உன்னால முடியாது, நான் நாடியவருக்கு நான் தான் காட்டுவேன். இதுக்கு எதுக்கு எல்லாம் சொல்ல வர்றோம்னு கேட்டா, அவங்களுடைய பாரம்பரியமே பல தெய்வ நம்பிக்கை உள்ள பாரம்பரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியம் சாபியீன்கள் பாரம்பரியம் இல்ல. அதாவது எதையும் நம்பாமல் ஒரு கடவுள் சூப்பர் பவரை மட்டும் நம்பினார்களே, அப்படிப்பட்ட பாரம்பரியம் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனாருக்கோ பாட்டனாருக்கோ இருக்கவில்லை. அதனாலதான் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கல. குறைஞ்சபட்ச சாபியீன்களா இருந்தார்களே ஆனால் நரகம் வந்திருக்காரு. அவங்களும் நம்ம மத்தவங்க மாதிரி சொர்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. இது விளங்கிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அந்த இது சொல்லும் போது சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த சம்பவத்தை நியாயப்படுத்துறதுக்கா ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க. என்ன தத்துவம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தாயார சொர்க்கம்னு சொன்னாங்க, தாயார் நரகத்துலன்னு சொன்னாங்க, தகப்பனார் நரகத்துலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முந்தி சொல்லலாம். இது பிந்தி நடந்த வச்சுட்டா என்ன? இது பிந்தியா திரும்ப உயிர்ப்பித்து ஈமான் கொண்டு மூத்தா போனாங்கன்னு இருக்குது. அது பிந்தி நடந்தது வச்சுக்கிடுவோம். முந்தி பிந்தி இப்படி முரணா நடக்குமா மார்க்கத்துல? முன்னாடி ஒண்ணு அனுபவிச்சிருப்பாங்க, பின்னாடி ஒண்ணு தடை செஞ்சிருப்பாங்க, முன்னாடி உள்ள சட்டங்கள் பின்னாடி மாற்றப்படும். அதனால இது இந்த ஹதீசுகள்லாம் சரியான ஹதீசுகள் தான். ஆனால் இது எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இப்படி சொல்றாங்க, சுயத்தி மாதிரி அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இது முந்தி நடந்தது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார் நரகத்தில் என்பது முன்காலத்தில் சொன்னது. இது திரும்ப உயிராக்குனது கடைசி காலத்துல பின்னாடி நடந்தது. இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் இது நீங்க இது கேலி கூத்தான ஒரு வாதம். ஆனா யாருக்கு புரியறதில்லை, நுணுக்கம் புரியறதில்லை. முன்னாடி ஒரு சட்டம் பின்னாடி ஒரு சட்டம் மாற்றப்படுவதெல்லாம் சட்டங்களுக்கு தான் பொருந்தும், வரலாறுக்கு பொருந்தாது, நிகழ்வுகளுக்கு பொருந்தாது. நிகழ்வுக்கு பொருந்துமா? எது மாற்றப்படும்? இன்னைக்கு செய்யின்னு சொல்லிட்டு நாளைக்கு செய்யாதன்னு சொல்லலாம், அல்ல இன்னைக்கு செய்யாதன்னு சொல்லிட்டு நாளைக்கு செய்யின்னு சொல்லலாம். இன்னைக்கு செத்தான்னு சொல்லிட்டு நாளைக்கு சாவல் சொல்லலுமா? இது நிகழ்வுகள். எதுல மாற்றப்படும் என்றால் சட்டங்கள் மாற்றப்படும். ராமசாமி எனக்கு செத்துட்டா இருக்கிறோம், இன்னைக்கு சாவலேங்கிறோம், என்ன மாற்றப்பட்டுச்சு? அட செத்துட்டா இருந்தியப்ப செத்ததான எப்படி மாற்றப்படும்? அப்ப நிகழ்வுகள் மாற்றப்படாது, வரலாறுகள் மாற்றப்படாது. வரலாறுனா வரலாறு தான். விளங்குதா? மூசா நபியுடைய மனைவி இன்னார்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது? இல்ல இன்னாரு தான், அது என்னப்பா நேற்று இப்படி சொன்னீங்க, மாற்றப்பட்டுச்சு, அது எப்படி மாற்றப்படும்? சம்பவங்கள் மாற்றப்படுமா? ஒரு சம்பவம் என்றால் என்ன செய்யுது? அது நடந்து முடிந்து விட்டது, அது மாற்றமெல்லாம் படாது. வேற ஒரு சம்பவம் தான் நடக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு சம்பவம், இத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லி நாளைக்கு கேட்கும்போது இத்தனை பேர் உட்கார்ந்தாங்க காணாம, அது மாற்றப்பட்டுச்சு சொல்ல முடியுமா? நீங்க உட்கார்ந்தது உண்மை, இது எப்படி மாற்றப்படும்? மாற்றப்படாது.
அதனால ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் போனான், ஒருத்தன் சுத்தான், ஒருத்தன் பொழைச்சான், ஒருத்தன் திண்டான், ஒருத்தன் திங்கல, இப்படியான ஒரு செய்திகளாக இருக்குமே. ஆனால் செய்திகள் மாற்றப்படவே செய்யாது. இது செய்தி, இதுல சட்டம் எதுவும் கிடையாது. அவங்களுடைய தாயும் தகப்பனாரும் நரகத்தில் இருப்பார்கள் என்பது ஒரு செய்தி. அந்த செய்தி எப்படி மாற்றப்படும்? நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றான். அந்த ஜட்ஜ்மெண்ட் மாற்றப்படாது. எது மாற்றப்படும்? உங்களுக்கு போடுற உத்தரவுகள் மாற்றப்படும். இன்னைக்கு ஹராம் என்று சொன்ன ஒன்றை அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு ஹலால் என்று சொல்லுவான். இன்னைக்கு ஹலால் என்று சொன்ன ஒன்றை அல்லாஹ் நாளைக்கு ஹராம் என்று சொல்லுவான். அப்படி ஹலால் ஹராம் மேட்டர்ல வர முடியுமே தவிர எதுல வராது? இந்த மாதிரியான ஒரு மேட்டர்ல வராது. இன்னும் சொல்ல போனா தொன்று தொட்டு நீங்க எல்லாம் பார்க்கலாம். இந்த ஜும்மாவுல அது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணுதான், இருந்தாலும் அவங்களை கொண்டு ஒரு உண்மையெல்லாம் நிலைநாட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி மெம்பர்ல துவா செய்வாங்க. மெம்பர்கள்ல அது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு. அவங்க கூட என்னென்ன துவா செய்வாங்கன்னு கேட்டா, ஹம்சா, அப்பாஸ், ஹசன், ஹுசைனுக்கெல்லாம் துவா செய்வாங்க. கேட்டிருக்கீங்களா? மெம்பர்ல ரெண்டாவது குத்பா ஓதுறாங்கல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா பகுதியிலும் ஓதுறாங்க. அந்த ரெண்டு குத்பாவில் என்ன ஓதுவாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அலா அம்மைஹில் முஅல்லமைனில் முகர்ரமைன் அல் ஹம்சத்து வல் அப்பாஸ், அப்படி வரிசையா வந்துகிட்டு இருக்கும். அல் ஹசன் வல் ஹுசைன், அலி, பாத்திமான், இப்படி வந்துட்டே இருக்கும். அப்ப இவங்களெல்லாம் நீங்க சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவும் உம்மாவும் உசுரா போய் ஈமான் கொண்டு மூத்தா பிறந்து அதை சொல்லிருப்பீங்கல்ல, அதையில முதல் சொல்லிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தாவுக்கு துவா செய்யக்கூடிய நீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தாவுக்கு துவா செய்யக்கூடிய நீங்க, இது நெசமாக நடந்த ஒரு சம்பவமாக இருந்திருக்குமே. ஆனால் அன்னைக்கு யார சொல்லிருப்பாங்க? ஹம்சாவுக்கு துவா செய்யறாங்க, அப்பாஸுக்கு துவா செய்யறாங்க, அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் எல்லாம் துவா செய்யறாங்க. எந்த ஒரு மிம்பர்லையும் எந்த ஒரு இமாமும் அப்துல்லா அமீனாவுக்கு துவா செஞ்சிருக்காங்களா? அதே இதே தவிர விஷயம் அவர்களுடைய வாயிலிருந்தே வருகிறது. இது இதுக்கும் பின்னாடி சேர்க்கப்படுகிறது. ரொம்ப பின்னாடி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை அவர்களாக இட்டுக்கட்டி சேர்க்கிறார்கள். அதனால இதுல எந்த விதமான ஒரு அடிப்படையும் கிடையாது. ஆதாரமற்ற பலவீனர்களான யார் என்று அறியப்படாத பேர் தெரியாதவர்களை கொண்டு எழுதப்பட்ட 2-3 செய்திகள் தான் இது பற்றி கிடைக்கிறது. தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயா இருந்தாலும் தகப்பனாரா இருந்தாலும் அவங்க அன்றைய சமூக மக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்த நம்பிக்கையில் மூத்தானார்கள். யாரையும் அல்லாஹ் உயிராக்கி திரும்ப ஈமான் கொள்ற வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு காஃபிருக்கும் திரும்ப உசுராக்கி இப்ப ஈமான் கொள்ளு என்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கேட்டாலும் கொடுக்க மாட்டான். மறுமையில போய் கேட்கும் பொழுது கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுக்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், போயிட்டு திரும்பி வர்றேன்னு கேட்பானா இல்லையா? ஒருத்தர் கேட்பானா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்வான்? முடியாது, முடிஞ்ச மௌத்துனா மௌத்து தான். அதனால இந்த 2வது சான்ஸ் என்ற டாபிக் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலையே தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் பெயரால் நுழைக்கப்பட்ட வேறு சில கட்டுக்கதைகள் இருக்கிறது. அதை நாளை பார்ப்போம்.